வீரப்பன் அவங்க தங்கச்சி ஒரு இடத்துல குடுத்துக்கிறேன். மினிமான்னு சொல்லி. 2 பேருமே செத்து போயிட்டாங்க. இன்னொரு தங்கச்சி வீடு இங்க நம்ம வீட்ட விட்டு தாண்டி அந்த பக்கம் ஒரு 3, 4 கிலோமீட்டருக்கு பக்கம் அங்க இருக்குது. அங்க ஏதோ அவங்களுக்கும் பக்கத்து லேண்டுக்காரருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த அந்த லேண்ட் பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பேசுறதுக்கு போறாரு இவரு. 2 தரப்பையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணி உட்கார வச்சு பேசி, இப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக போறாரு. அன்னைக்கு இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்ல. இந்த குளம் தான் ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட அறிமுகமானாரு பாத்தியா, அவரு தான் வந்து நின்னு கூப்பிடுறாரு என்ன. சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கு. நான் என்ன பண்ணேன், ஆட்ட மேய்ச்சி அடிச்சுப்புட்டு அப்போலாம் சைக்கிள் தான். சைக்கிள் எடுத்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் போகணும் கடைக்கு. நான் என்ன பண்றேன், சரி அப்படி போனா கடை பக்கம் போனா அப்போலாம் பீடி குடிப்பேன். போய் பீடி வாங்கிட்டு வரலாம்னு போறேன். இவர் பார்த்துட்டு தம்பின்னு கூப்பிட்டாரு. என் பக்கத்து காட்டுக்கார பையன் ஒரு பையன், அவன் நானும் ஒரே வயசு. அவன் தான் நின்னுட்டு, என்னதுக்கு நம்மள தம்பின்னு கூப்பிடுறான். மச்சான் வந்து என்ன தம்பின்னு கூப்பிடுறான் மாப்பிள இன்னைக்கு புதுசா அப்படின்னு இப்படி திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்க்கலையில அப்படி கை சைகை பண்ணாரு. அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு நான் இன்னும் கொஞ்சம் போனேன். போகலையில அவரை விசில் அடிச்சு தம்பி கொய்ந்தா அப்படின்னு அப்படி. ஓ யார வேற விசில் அடிச்சு கூப்பிட்றாங்க, இவனை அந்த கூப்பிட மாட்டான் அப்படின்னு கூட நான் நின்று திரும்பி பார்த்தேன். அப்புறம் சைக் பண்ண அப்படிங்க பாருங்க போனேன். அப்புறம் போகும்போது பார்த்துட்டு இது மாதிரி ஒரு 10, 16 பேருக்கு சாப்பாடு வேணும். ஒண்ணே மாவு இருந்தாலும் சரி அல்லது அரிசி இருந்தாலும் சரி, சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு. யார் வந்துக்கிறாங்கன்னு இது மாதிரி வீரப்பன் வந்துக்கிறாங்கன்னு. சரி நம்மளும் வீரப்பனை பார்த்துடலாமே, நம்ம தான் பார்த்தது இல்லையே, பார்த்துடலாமே அப்படின்னு கூட எங்கள் வீட்டில் ஒரு பையன் பண்ணையத்தில் தான். அவனை கூப்பிட்டு, அவன் சின்ன பையன் தான், டேய் தென்னை மரத்தில் ஏறுறா அப்படின்னேன். ஏறலாம். ஒரு 10, 30 இளநீட்டம் பிடுங்கணும். பிடிங்கி மக்கரையில் 2 மக்கரையில் போட்டு எடுத்துட்டு நேராக வீரப்பன் தாவுக்கு போனோம் 3 பேரும்.